வதஹ்சபூனஹு ஹய்யினன். ஒரு இறைநம்பிக்கை கொண்ட ஒரு முஃமினை பற்றி நீங்க பேசுறத சாதாரணமா எண்ணிக்கிட்டீங்களா? இல்ல. ஓஹோ இன்தல்லாஹி அஸீம், அல்லாஹ்விடத்தில் அது மகத்தான காரியம். யஇதுகுமுல்லாஹ் அன் தஊது லிமிஸ்லிஹி அபதன் இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான், நீங்கள் உண்மையாகவே முஃமின்களாக இருந்தால் இது போன்ற விஷயத்தில் ஒருபோதும் நெருங்காதீர்கள். ஒருபோதும், அபதன், ஒருபோதும் போயிடாதீங்கிறான். இதோ விட்டுட்டு அடுத்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லு. அபதன், ஒருபோதும் இந்த காரியத்தில் ஈடுபடாதீங்க. எப்படி நீங்கள் உங்களுக்கு நலவை விரும்புவீர்களோ அது போல முஃமின்களுக்கும் நலவை விரும்புங்க. நீங்க ஒரு பாவம் செய்றீங்க, வேற ஏதோ ஒரு பாவம் செய்றீங்க, அந்த பாவம் யாருடைய பார்வையிலும் படாத போது அதை உங்களுடைய மானம் காக்கப்பட வேண்டும் நீங்க விரும்புனீங்கன்னா இன்னொருவருடைய மானத்தையும் அப்படி விரும்புங்க. நீங்க செஞ்ச பாவத்தை விட அது கொடிய பாவமா, சின்ன பாவமா, பெரிய பாவமா நீங்க முடிவு செய்ய முடியாது. இந்த பாவம் அல்லாஹ்வுக்கு செய்யப்படுறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதைத்தான் நமக்கு குர்ஆன்ல அறிவுரையா நமக்கு கொண்டு வரான். சரியா? அதனால இத மாதிரி காரியங்களை ஒரு முஃமின் கேட்கும்போது அவன் செய்யாத குற்றத்தை பற்றியோ அல்லது அவன் பாவ மன்னிப்பு கேட்ட ஒரு குற்றத்தை பற்றியோ மனிதர்களுடைய உள்ளத்தை நோவினை செய்யும் போது, உடைக்கும் போது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் அவனை சாந்திப்படுத்தும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு சொன்னதுதான், வலகத் நஅலமு அன்னக யதீகு ஸத்ருக பிமா யகூலூன் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வகும் மினஸ் சாஜிதீன். நபியே, இவங்களுடைய வார்த்தையால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாவதை நான் அறிகிறேன். அல்லாஹ்விடத்துல சுஜூதுல விழுந்துருங்க, அல்லாஹ்வை புகழ்ந்துருங்க. வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். அல்லாஹ்வை தொடர்ச்சியா வணங்கிட்டே இருங்க மரணம் வரைக்கும். ஒரு தவறு செய்றீங்க, தவறுலேருந்து திருந்துட்டீங்க, மக்கள் அதை பற்றி பேசுகிறாங்க, அதோட உங்கள் வாழ்க்கை முடிய போகிறது இல்லை அந்த தவறோட. வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். அடுத்த மூச்சு இருக்குன்னா அதுலேருந்து விலகி நீங்கள் போகிறதுக்கு உங்களை அவகாசம் அல்லாஹ் கொடுத்துருக்கான். மனிதர்கள் கொடுக்குறாங்களோ இல்லையோ, இவங்க இன்னைக்கு உங்களோட இருப்பாங்க, நாளைக்கு உங்களோட இருக்க போகிறது இல்லை. இந்த மனிதர்கள் நீங்கள் மௌத்தாகிற வரைக்கும் தான் உங்களுக்கு நீ மௌத்தாகிட்டீங்கன்னா ஒரு 3 நாளில் மறந்துட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். சரியா? உங்கள் மனைவி எல்லாம், உங்களுடைய குழந்தை எல்லாம், உங்களுடைய பெற்றோர் எல்லாம் யாராக இருந்தாலும் ஒரு 10 நாள் உங்களை ஞாபகப்படுத்துவாங்களா? அல்லது என்னைக்காவது உங்கள் பிறந்த நாள் வரும்போதோ, உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போதோ, அல்லது உங்களுடைய இதை பார்க்கும்போது ஞாபகம் வரும். ஒரு 30 வருஷம் போயிருச்சுன்னா அவ்வளோதான். நான் சொல்கிற மாதிரி தான். ஒரு 100 வருஷம் போயிருச்சுன்னா நீங்கள் வாழ்ந்த அடையாளமே இருக்காது. 200 வருஷம் போயிடுச்சுன்னா நீங்கள் யாருன்னே இந்த உலகத்துக்கு தெரியாது. போன 100 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் பாவம் செஞ்சாங்க நமக்கு தெரியுமா? யார் பாவம் செஞ்சா? நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் பாவம் செஞ்சிருப்பாங்க ஏதாவது தெரியுமா? நமக்கு நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ பாவம் செஞ்சிருப்பாங்க தெரியுமா? யாராவது பற்றி எதுவுமே தெரியாது. 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை பற்றி பேசவே மாட்டாங்க. இங்கே 5 நிமிஷத்துக்கு அப்புறமே நம்மளை பற்றி பேச மாட்டாங்க. அவ்வளோ பிரச்சனை இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். அதனால் நீங்கள் மற்றவர்கள் பேசுவதை குறித்து உங்களுடைய உள்ளத்தை நெருக்காதீங்க. அல்லாஹ்விட்ட ஒப்படைச்சிருங்க, அமைதியாக இருந்துருங்க. அல்லாஹ் உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பான் அவனிடத்தில் நீங்கள் போயிட்டீங்கன்னா. சரியா? இது மாதிரி காலம் உலகத்தில் எல்லாருக்கும் வரும். அந்த இருள் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் சூழும். இந்த உலகம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும், மனிதர்கள் புரிய ஆரம்பிப்பாங்க, மனிதர்களுடைய நடவடிக்கைகள் புரிய ஆரம்பிக்கும், மனிதர்களுடைய உண்மை முகங்கள் புரிய ஆரம்பிக்கும். மனிதன் பின்னாடி எப்படி நடந்துப்பான், முன்னாடி எப்படி நடந்துப்பான், அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும், முன்னாடி பின்னாடி எப்படி இருக்கும், உங்களுக்கு நலவு விரும்புவானா இல்லையா, உங்க கண்ணியத்தை மனிதர்கள் பாதுகாப்பார்களா இல்லையா, இப்படி எல்லாமே உங்களுக்கு ஒரு நாள் புரிய வரும். இப்போ எல்லாமே கைவிடப்பட்டுட்டோங்கிற நிலைமைக்கு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இப்படித்தான் இந்த வாழ்க்கை இருக்குமா? எதுக்கு இந்த வாழ்க்கை? எதுக்கு இந்த மனிதர்களுக்காக, இந்த மனிதர்களோட நான் வாழணுங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு ஏற்படும். அப்போ இந்த குர்ஆனுடைய வசனம் உங்களுடைய உள்ளங்கள்ல வரணும். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். எங்க நீங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும், இந்த உலகமே உங்களை அங்கீகரிக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் உங்களோடு தான், உங்களுடைய நிலைக்காகத்தான் அல்லாஹ் உங்களோட இருப்பான். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். எங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் வந்துரு அல்லான்னு கேட்டா போதும். அல்லாஹ் நான் இயலாதவன், என்னிடத்துல வந்துரு, உன்னிடத்துல வர ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டா போதும். என்னை தனிமையில் நினைவு கூர்ந்தால் அவர்களை நானும் தனிமையில் நினைவு கூறுகிறேன். அவ்வளவுதான். ரப்பே நான் உன்னை அழைக்கிறையா அல்லாஹ், உன்னிடத்துல வர்றையா அல்லான்னு சொல்லிட்டா போதும். நீங்க சொல்ல வேணாம், மனசுல நினைச்சா போதும், அல்லாஹ் உங்களை நினைவு கூர்ந்து விடுவான். அவ்வளவுதான். நீங்கள் ஒரு கூட்டத்தில் நினைவு கூர்ந்தால், நீங்கள் உங்களை விட கண்ணியமான ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான்.
நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் விரைவாக உங்களை நோக்கி வருவான். அவ்வளவுதான். அல்லாஹ் நம்மளை அங்கீகரிச்சா போதும். இந்த உலகத்துல யாருடைய அங்கீகாரமும் நிரந்தரம் அல்ல. இன்னைக்கு புகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு இகழ்வாங்க, இன்னைக்கு இகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு புகழ்வாங்க. இன்னைக்கு கெட்டவன் சொல்ற மனிதன் நாளைக்கு நல்லவன் சொல்லுவான், நாளைக்கு நல்லவன் சொல்லக்கூடிய மனிதன் அடுத்த நாள் கெட்டவன் சொல்லுவான். இதுக்கு பின்னாடியே நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கை இவங்க பின்னாடி தான் இருக்கும். என்ன அல்லாஹ் அங்கீகரிச்சா போதும், அவனுடைய அங்கீகாரம் எனக்கு இருந்தால் போதும்னு என்னைக்கு நீங்க முடிவெடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் வாழவே ஆரம்பிப்பீங்க. அது வரைக்கும் மனிதர்களுக்காகத்தான் வாழ முடியும். அங்கீகாரம் அல்லாட்ட தான், அவன்கிட்ட தான் என்னுடைய வாழ்க்கைன்னு முடிவெடுத்து இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, ரப்பே நீ அங்கீகரிச்சுக்கோ, நான் தப்பு செஞ்சா உங்ககிட்ட வர்றேன், நீ மன்னிச்சிரு. அல்லது மனிதர்களுக்கு நான் தப்பு செஞ்சா நான் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிச்சிருதான்னு சொல்றேன். அவ்வளவுதான் முடியும் என்னால. அவன் கல்பை தெரிஞ்சு என்ன மன்னிக்க வைக்க முடியாது. எல்லாம் நான் கேட்டேன், எல்லாம் மன்னிப்பு, மனம் திருந்தி அவரிடத்துல மன்னிப்பு கேட்டேன், அவருக்கு நான் அநீதம் செய்திருந்தால். அல்லது நான் உங்ககிட்ட செஞ்சிருந்தால் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், என்னை ஏற்றுக்கொள் எல்லாம் தான் சொல்றேன். நீங்க சொன்னா போதும். அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை மட்டும் விரும்பி வாழ்க்கையில பயணித்தாலே லா தஹ்சன். இதுக்குரிய கவலைகள் எதற்கும் நமக்கு தேவையில்லை. ஜஸாக்குமுல்லாஹ் கைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.